சுட சுட மசாலா கிறிஸ்பியா ஃப்ரை ஆன இந்த காடை ஃப்ரை ஃபர்ஸ்ட் பைட்டு சாப்பிட்டா இன்னொரு பைட்டு கொடுப்பாங்கன்னு காத்துன்னு இருப்பீங்க. ஸோ வெல்கம் டு தயிர் சாதம் ஸ்டுடியோ. நான் உங்கள் கிச்சன் ஃப்ரெண்ட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம தயிர் சாதம் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை ஈஸியாகவே செஞ்சிடலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபிக்கு மசாலா ரெடி பண்ணிடலாமா? மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி, 1 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ பொதுவாகவே வெங்காயம் கட் பண்ணும்போது வர கண்ணெரிச்சலை அவாய்ட் பண்ணுறதுக்கு கத்தியை ஒரு 1/4 மணி நேரம் ஃப்ரிட்ஜிலேருந்து வச்சு எடுத்து வெங்காயத்தை கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்ணெரிச்சலோ கண்ணீரோ வராது. வாஷ் பண்ணி வச்சுருக்க காடையை கடாயில் சேர்த்துக்கலாம். நான் 4 காடையே சேர்த்துக்கிறேன். இதை கூடவே நம்ம அரைச்ச மசாலா 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். எனக்கு சமைக்கவே தெரியாதுன்றவங்க கூட இந்த ரெசிபியை நீங்கள் ஈஸியாக டேஸ்டியாக செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ 2வது டிப்ஸ் என்னன்னு பார்த்துடலாமா? ஸோ சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரணுன்னா நல்லா வெதுப்பான பால் இல்லைன்னா தயிர் சேர்த்து நல்லா பிசைஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் சப்பாத்தி சுட்டிங்கன்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரும். ஸோ இப்போ பாருங்கள், கறி நல்லா வெந்துச்சு, தண்ணி கொஞ்சம் இருக்குது. ஸோ உங்களுக்கு நல்லா தொக்கு மாதிரி வேணும்னா இந்த கன்சிஸ்டன்சியே போதும். இல்லை எனக்கு நல்லா ட்ரை ஆகணும்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சிங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி ட்ரை ஆகிடும். இதை வேறொரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 100 ml எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சதும் லோ ஃப்ளேமில் வச்சு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போன பிறகு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஸோ சீரகத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா தூள் இது எல்லாமே 1/2 ஸ்பூன் சேர்த்துலாம். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காடையை சேர்த்து நல்லா 1 நிமிஷம் போல் மிக்ஸ் பண்ணி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை, பொடிசாக கட் பண்ணால் பாதி வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக ஒரு 1/2 லெமன் ஜூஸை சேர்த்திங்கன்னா டேஸ்ட் டபுள் மடங்காக இருக்கும். இது ஃபுல்லாக ஆப்ஷனல் தான். ஸோ இது தான் கிறிஸ்பியாக ஸ்பைசியாக இருக்கும் காடை ஃப்ரை. உங்களுக்கு ருசியாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தயிர் சாதம் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் டேஸ்டியான ரெசிபியில் சந்திக்கலாம். பாய்.